அடியார் பாகம் 6 அத்தியாயம் 24. அந்த விமானத்தில் 4 உள் சுற்றுகள் இருக்கின்றன. கருவறையை ஒட்டிய ஒரு உள் சுவரில் எங்களது ஓவியன் சீராளன் அவளது அணுக்கி உமையோடு அற்புதமாய் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நாம் ஏறிக்கொண்டிருப்பது 2வது சுற்று. இந்த உள் சுற்றில் வேலைகள் இனிமேல்தான் துவங்க வேண்டும். இதோ துருத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாறைகளுடைய நீளம் மிக பெரியது. இது ஏன் துருத்தி கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம். துருத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் நாங்கள் கரண சிற்பங்கள் வடிக்கப் போகிறோம். கண்டராதித்த பெருந்தச்சர் கையில் ஒரு சுடர் விளக்கை தூக்கி கொண்டு முன்னே நடந்து வர, அவருக்கு முன்னே தீப்பந்த வெளிச்சம் காட்டி 2 மறவர் நடந்து கொண்டிருந்தனர். எங்கிருந்தோ குளுமையான காற்று அந்த இருட்டான பகுதியை தழுவி கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரும் சேனாபதி கிருஷ்ணன் ராமனும் அருண்மொழி பட்டனும் மூவேந்த வேளாளரும் ஒருவர் பின் ஒருவராக அந்த கற்பாறைகளை தொட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் கரண சிற்பங்கள்? சக்கரவர்த்திக்கு அருகே நெருக்கமாக இருந்த பஞ்சவன் மாதேவி கேட்டாள். நல்ல கேள்வி அம்மா. நாம் சிவனுக்கு கோயில் எழுப்பியிருக்கிறோம். சிவன் லிங்கமாக இருக்கிறார். லிங்கம் என்பது சொல்லுக்கு அடையாளம் என்று பெயர். எல்லா வடிவத்திலும் சிவன் இருக்கிறார். அவருடைய வடிவம் என்று நாம் லிங்க ரூபத்தை சொல்கிறோம். லிங்கம் என்பது கூடலை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்டது. ஆவுடையார் என்பது பெண் யோனியையும் லிங்கம் என்பது ஆண் குறியையும் சொல்கிறது. இது ஏதோ ஒரு நகைப்புக்குரிய விஷயம் என்று நினைக்க வேண்டாம். உலகம் முழுவதும் இடையராது ஒன்றோடு ஒன்று கலந்து வேறொன்று பிறந்தது. இந்த கூடல் சின்னம் மட்டும்தான் கடவுளா? கடவுள் என்பது இன்னும் மிக பெரிய விஷயம் அம்மா. கடவுளின் இருப்பை பஞ்சபூதங்கள் வெளிக்காட்டுவது போல பஞ்சபூதங்களான இந்த உடம்புதான் கடவுள் உள்ளிருப்பதை காட்டுகிறது. கண்டராதித்த பெருந்தச்சர் மிருதுவாக சொல்லி கொண்டு வந்தார். மேலும் மனிதர்களுடைய அசைவை போரில் விளக்காமல், வேத கோஷங்களில் சொல்லாமல், நீந்துவதில் காட்டாமல், தூங்குவதில் விளங்காமல், ஆடல் என்ற விஷயத்தில் மனிதருடைய சகல அசைவுகளையும் பரதம் என்கின்ற மாபெரும் நடனக்கலை காட்டுகிறது. பரதக்கலை என்பது வெறும் நாட்டியம் அல்ல, மற்றவரை மகிழச் செய்யும் விஷயம் அல்ல. பரதக்கலை என்பது கடவுளின் அசைவு, சிவனின் தாண்டவம், ஆடல் வல்லானின் வியக்தி. கண்டராதித்த பெருந்தச்சருக்கு 40 வயது இருக்கும். உடம்பு சற்று பருத்து காணப்பட்டது. கண்கள் பெரியவனவாக, மூக்கு அழகாக, உதடுகள் வளைந்து கம்பீரமாக காட்சியளித்தார். அற்புதமாக சொல்கிறீர் கண்டராதித்தரே. ஆனால் இந்த வேலையை ஏன் துவங்கவில்லை? மண் எடுக்க வேண்டும் என்று காத்திருந்தோம். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. என்ன பிரச்சனை? சக்கரவர்த்தி கேட்டார். இங்கே 108 கரணங்களையும் செய்வதற்கு தகுதியுடையவர்கள் வெகு சிலரே. ராஜராஜிக்கு 108 கரணங்களும் தெரியும். அவர்களிடம் வந்து மாதிரியாக நிற்க சொன்ன போது எனக்கு நாட்டிய நாடக வேலை இருக்கிறது, இடையூறு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். அதற்கப்பால் இந்த வேலை நன்கு தெரிந்தவர்கள் சீருடையாள். சீருடையாளை கேட்டபோது அவர் தன்னுடைய கணவர் நித்த வினோத பெருந்தச்சர் குணவனிடம் கேட்க சொன்னார். குணவனும் சரி என்று சொன்னார். ஆனால் நான் தான் மறுத்துவிட்டேன். என்ன இது கண்டராதித்தரே? சமீபத்திய பூசல் காரணமோ? அது ஏதும் காரணமில்லை. புரியும்படி சொல்லுங்களேன். சக்கரவர்த்தி மெல்லிய அதட்டலாக வினவ கண்டராதித்தர் தலை குனிந்து வணங்கினார். குணவனான நித்த வினோத பெருந்தச்சர் எனக்கு உறவு முறை, எனக்கு தம்பி போல ஆக வேண்டும். அவருடைய அணுக்கியை நான் மாதிரியாக நிற்க சொல்வதில் சிரமங்கள் இருக்கின்றன. சீருடையால் வெறுமனே தலைக்கோலியாக தளிச்சேரி பெண்டிராக இருப்பின் அவரை ஆதாரமாக வைத்து நான் படங்கள் வரைந்து கொள்வேன். இவரை எப்படி நிற்க வைப்பது, எப்படி உற்று பார்ப்பது, எப்படி படம் வரைவது? எனக்கு அதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டேன். சீருடையால் திரும்பி போய்விட்டார்கள். முதுமையான தலைக்கோலிகள் 3 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உருவத்தை மாதிரியாக கொள்ள முடியாது. வேறு யாருமே இல்லையா? சக்கரவர்த்தி கேட்டார். இருக்கிறார்கள். யார்? கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். என்ன சொல்கிறாய்? உங்களுடைய மனைவி பஞ்சவன் மாதேவியார் 108 கரணங்களையும் அறிந்தவர் என்று சீருடையால் சொன்னார்கள். சக்கரவர்த்தியார் மனைவியை நான் எப்படி மாதிரியாக வைத்துக் கொள்வது? என் தம்பி மனைவியையே மாதிரியாக வைத்துக்கொள்ள நான் தயங்குகிறேன். எனவே நீங்கள் வெளியூரிலிருந்து, குறிப்பாய் தென்காசியிலிருந்து விஷயம் தெரிந்த தளிச்சேரி பெண்டுகளை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். இந்த வேண்டுகோளின் பொருட்டே சக்கரவர்த்தி பெருமானை இந்த 2ஆம் சுற்று சாந்தாரத்துக்கு வரவேண்டும் என்று நச்சரித்து அழைத்து வந்தேன். இனிமேல் தென்காசியிலிருந்து தளிச்சேரி பெண்டுகள் வந்து குடியேறி எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிப்பது? பஞ்சவன் மாதேவி இதற்கு மாதிரியாக நின்றால் என்ன? சக்கரவர்த்தி வினவினார். அது நன்றாக இருக்காது. மூவேந்த வேளார் முணுமுணுப்பாக பேசினார். ஏன் நன்றாக இருக்காது?
சக்கரவர்த்தி திரும்பி அவரை பார்த்து கேட்டார். இது கோயில் பணி, சகலரும் இதில் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும் என்று மிக தெளிவாக கருவூர் தேவர் சொல்லவில்லையா? பஞ்சவன் மாதேவி, உனக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா? பஞ்சவன் மாதேவி சொல்ல தெரியாமல் தடுமாறினாள். பஞ்சவன் மாதேவி, என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? கண்டராதித்த பெருந்தச்சருக்கு உதவி செய்ய உனக்கு என்ன தயக்கம்? சக்கரவர்த்தியின் மனைவி என்பது கோயில் பணி செய்வதற்கு ஒரு இடையூறாகவா இருக்கும்? இல்லை அரசே, நிச்சயம் இடையூறாக இருக்காது. சற்று யோசனை செய்யுங்கள். மூவேந்த வேளார் இடையில் புகுந்தார். சோழ தேசமே புகழுகின்ற சக்கரவர்த்தி உடையாரின் அருமை மனைவி கை தூக்கி கால் தூக்கி கரணம் என்ற பெயரில் நிற்பதா? அதை ஒரு சிற்பி பார்த்து ரசித்து படம் வரைவதா, செதுக்குவதா? என்ன அதனால்? அதில் என்ன தவறு? பரதம் சிவன் தந்த சொத்து அல்லவா? உங்களுக்கு புரியவில்லை அரசே. இந்த இரண்டாம் சாந்தாரத்தில் அத்துணை மனிதர்களும் உள்ளே வருவார்கள். இவர் செதுக்கி முடித்து வைத்திருப்பார், என்ன என்று கேட்பார்கள். மோவிந்த வேளார் ஒரு முணுமுணுப்பாகவே பேசினார். சொல்லுங்கள் என்று சக்கரவர்த்தி அதட்டினார். இதெல்லாம் நாட்டியத்தின் கரணங்கள் என்று சொல்வார்கள். அப்படியா என்று இந்த கை எட்டும் தூரத்தில் உள்ள இந்த சிற்பி செய்த சிலைகளை தடவி தடவி பார்ப்பார்கள். யார் மாதிரியாக நின்றது என்று கேட்பார்கள். பஞ்சவன் மாதேவியார் என்றதும் கூடுதலாக தடவுவார்கள். மூவேந்த வேளார் சொன்னதும் பலருக்கும் முகம் மாறி போயிற்று. கண்டராதித்த பெருந்தச்சர் சற்று நகர்ந்து முகத்தை திருப்பி சாளரத்தின் வழியே தொலைவே பார்க்கலானார். அரசருக்கு உள்ளே லேசாக தடுமாறியது. எல்லோருக்கும் அங்கே ஒரு சங்கடம் நிலவியது. எதுவும் எனக்கு முக்கியம் என்று படவில்லை. அவன் தடவ போவது பஞ்சவன் மாதேவியை அல்ல, ஒரு கற்பாறையை, ஒரு பொம்மையை. ஏன் நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நீ என்ன சொல்கிறாய் பஞ்சவன் மாதேவி? திரும்ப தன் மனைவியை பார்த்து கேட்டார். நீங்கள் என்ன உத்தரவிட்டாலும் நான் செய்ய சித்தமாக இருக்கிறேன். கோயில் முக்கியம், அதன் பணி முக்கியம், பரத சாஸ்திரம் முக்கியம், நான் முக்கியமே அல்ல. அற்புதம் கண்டராதித்த பெருந்தச்சரே, என் மனைவி பஞ்சவன் மாதேவி உங்களுக்கு பரதநாட்டியத்தின் கரணங்களை தெளிவாக விளக்கி ஓவியம் வரைவதற்கு அசையாது மாதிரியாக நிற்பார்கள். சிற்பம் செதுக்கும் போது வந்து நின்று கரணத்தை உங்களுக்கு காட்டி உதவி செய்வார்கள். எனவே கவலைப்பட வேண்டாம். விரைவாக ஓவியங்களும் சிற்பங்களும் தயாராகட்டும். சக்கரவர்த்தி உத்தரவிட கண்டராதித்த பெருந்தச்சர் திரும்பினார். மன்னர் மன்னா, இறைவன் கருணை மிக்கவன், எல்லோருக்குள்ளும் உள்ளவன். திடீரென்று ஒரு நல்ல யோசனை தோன்றியது. பஞ்சவன் மாதேவியாரை சிலையாக வடித்தால் தொட வேண்டிய ஆவல் சிலருக்கு ஏற்படலாம். அதை தவிர்க்க முடியாது. எனவே பஞ்சவன் மாதேவி அவர்கள் எனக்கு மாதிரியாக இருந்து செய்து காண்பித்தால் நான் ஓவியம் வரைந்து கொள்வேன். ஆனால் சிற்பம் அடிக்கின்ற பொழுது அந்த சிற்பத்தை நான் சிவன் உருவமாக செய்துவிடுவேன். 4 கைகளும் சடைமுடியும் பூநூலும் நாகப்படமும் உள்ள புலித்தோலாடை அணிந்த கழல் அணிந்த சிவன் ரூபமாக செய்துவிடுவேன். பஞ்சவன் மாதேவியாரின் கரணம் இருக்கும், ஆனால் சிற்பம் சிவ சிற்பமாக இருக்கும். எனவே தொட்டு தடவினாலும் கொஞ்சி முத்தமிட்டாலும் அது பஞ்சவன் மாதேவியிடம் போய் சேராது. சிவனை குறித்து தான் இருக்கும். ஆனால் சிவனை அப்படி யாரும் செய்யவும் மாட்டார்கள். கண்டராதித்தர் விழி விரிய சொன்னதும் ராஜராஜர் சரட்டென்று முன்னேறி அவரை தழுவிக்கொண்டார். ஹா, இந்த கோயிலை நானா கட்டுகிறேன்? இல்லை, உன்னை போல அற்புத கலைஞர்களால் செய்யப்படுகிறது. அற்புதமான விஷயம் இது, மிக நல்ல யோசனை என்று வாய்விட்டு பாராட்டினார். மூவேந்த வேளாளர் முன்னேறி கண்டராதித்தர் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். உன் குடும்பமும் நீயும் நீடூழி வாழ வேண்டும். இங்கு ஒரு பிரச்சனை என்று நான் சொன்னதை எவ்வளவு எளிதாக தீர்த்து வைத்தாய். உம்முடைய மனம் நல்ல மனம், பெண்களை மதிக்கின்ற குணம், அறிவும் பலமும் மிக்க நல்ல புதல்வர்களும் புதல்விகளும் உனக்கு பிறப்பார்கள். உன் தலைமுறை அமோகமாக வாழும் என்று வாயார அவரை வாழ்த்தினார். பஞ்சவன் மாதேவி, நீ ஏதும் பேசாதிருக்கிறாயே? வாயடைத்து விட்டேன் ஐயா. கலைஞர்கள் ஞானிகளைப் போல என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு ஞானியின் மனது, அதனால்தான் பிரச்சனையின் மையத்தை தொட்டு வெகு எளிதாக தீர்த்து விட்டது. கண்டராதித்த பெருந்தச்சருக்கு என் பணிவான வணக்கங்கள். இந்த நகையை உம்முடைய மனைவி அல்லது மகள் கழுத்தில் போட்டு ஆனந்தப்படுங்கள் என்று தன் கழுத்தில் இருந்த கனமான காரை என்ற நகையை கழற்றி கண்டராதித்தர் கையில் வைக்க அவர் அதை வாங்கி கண்ணில் ஊற்றிக்கொண்டார். அப்படியானால் எப்போது இந்த வேலையை ஆரம்பிக்கிறீர்கள்? ராஜராஜர் பரபரத்தார். நாளையிலிருந்தே ஆரம்பித்து விடலாம். பஞ்சவன் மாதேவியார் எதிரொலித்தார். ஏன் நாளையிலிருந்து? இப்பொழுதே ஆரம்பித்து விடுங்கள். ஓவியம் அல்லது சிற்பம் தொடங்கட்டும், இங்கேயே தொடங்கட்டும் என்று சொல்லி அந்த சாந்தாரத்திலிருந்து வெளியே வந்தார். எது முதல் கரணம் என்று சொல்ல அஞ்சலி என்று சிவபெருமான் பாதத்தில் பூக்கள் சொரிவது போல ஒரு அபிநயத்தை பஞ்சவன் மாதேவி செய்து காட்டினார்.
பரபரவென்று கரிக்கோட்டில் பஞ்சவன் மாதேவியின் இடுப்பும் கைகளும் காலும் வரைந்து முகத்தை சடைமுடியுள்ள சிவன் முகமாக்கி 4 கால்களை வைத்து அஞ்சலியை எத்தனை விதமாக செய்யலாம் என்று விவாதித்து ஒரு கை உயர தூக்கி கொண்டிருப்பது போலவும் இன்னொரு கைகள் பாதத்தில் பூச்சொரிவது போலவும் செய்ய சிவன் நடனமாகவே அந்த சித்திரம் இருந்தது. பஞ்சவன் மாதேவி மிகுந்த சந்தோஷப்பட்டாள். ஜனங்கள் வியப்போடு அந்த இடத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். எந்த பிசிறும் இல்லாமல் மடமடவென்று பல கரணங்கள் சித்திரத்தில் பதிவாயின. தெளிவான முகபாவத்திற்காக பஞ்சவன் மாதேவி சிற்பம் செதுக்கப்படுகின்ற போதும் போய் உதவி புரிந்துவிட்டு வந்தாள். நித்த வினோத பெருந்தச்சரால் ஏற்பட்ட ஒரு சிறு இழுக்கு கண்டராதித்த பெருந்தச்சரால் நேராகிவிட்டது என்று சிற்பிகளும் மனம் மகிழ்ந்தார்கள். நம்முடைய இனத்தை சேர்ந்த ஒரு தளிச்சேரி பெண் அரசருக்கு அணுக்கியானது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தில் நல்ல நிலையை அடைந்தது மட்டுமில்லாமல் தளிச்சேரி பெண்டில் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை பரதநாட்டிய சாஸ்திரத்தில் உள்ள 108 கரணங்களை கோயிலில் பதிவு செய்து கொண்டிருக்கிறாள் என்று தெரியவர தளிச்சேரி பெண்டுகள் அகமகிழ்ந்தார்கள். பெருமையாய் ஊர் முழுவதும் இந்த விஷயத்தை பேசினார்கள். முதல் சாந்தாரம் முழுவதும் ஓவியங்கள், 2ஆம் சாந்தாரம் முழுவதும் 108 கரணங்கள், 40 முடிந்து விட்டதாம், 60 சிற்பம் முடிந்து விட்டதாம், 75 சிற்பம் முடிந்து விட்டதாம் என்று தினம் தினம் விதவிதமாக பேசிக்கொண்டார்கள். பஞ்சவன் மாதேவி, கோயில் பணியில் உன்னை நான் ஈடுபடுத்தவில்லை என்ற நினைப்பு உனக்கு இருந்ததல்லவா? இப்பொழுது பார், இறைவனே உன்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சக்கரவர்த்தி உடையார் சொல்ல வெட்கத்தாலும் சந்தோஷத்தாலும் பஞ்சவன் மாதேவி பூரித்து போனாள். மறுநாள் மாலையில் ராஜராஜியின் மாளிகைக்கு பஞ்சவன் மாதேவி ஆவலுடன் சென்றாள். நாட்டிய நாடகத்தை காணும் ஆவல் அவள் முகத்தில் இருந்தது. ராஜராஜி மண்டியிட்டு பஞ்சவன் மாதேவியை வணங்கினாள். சீருடையாளை கைப்பிடியாக இழுத்து கொண்டு இருளில் மறைந்தாள். அந்த அந்தணன் 2 கோல் தொலைவில் அமர்ந்து பஞ்சவன் மாதேவியை பார்த்து கொண்டிருந்தான். அடேயப்பா, திருவாரூரில் இந்த பெண்ணை பார்த்திருக்கிறோமே. சுந்தர சோழர் ஆட்சி செய்த போது இந்த பெண்மணி நடனமாடினாளே, இப்பொழுது முதிர்கன்னியாகிவிட்டாள். ஆயினும் முகத்தில் களை குறையவில்லை, இடுப்பு வலு குறையவில்லை, காம கிழத்தியாகவே இருப்பதற்கு பிறந்திருக்கிறாள் போலும் என்று வியந்து கொண்டான். ராஜராஜி, இது ஆரிய கூத்தா அல்லது தமிழ் கூத்தா? பஞ்சவன் மாதேவி விசாரித்தாள். 2ம் கலந்துதான் செய்திருக்கிறோம் அக்கா, ராஜராஜி பதில் சொன்னாள். கூத்து துவங்கியது. மூவேந்தர்களில் ஒருவரான சோழர்குடியில் தோன்றிய சுந்தர சோழர் பெருந்தகைக்கும் சங்க காலத்திலிருந்தே தமிழகத்தை அரசாண்ட திருமுடிக்காரி போன்ற பெரும் அரசர்கள் பிறந்த மலையமான் குடியிலிருந்து வந்த வானவன் மாதேவியின் வம்சமும் ஒன்று சேர்ந்து இந்த 2 வம்சங்களின் கலப்பாக பிறந்தவர் அருண்மொழி. ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் மிக சிறப்பாக அருண்மொழி பிறந்தார். செந்திரு மடந்தை மண் சி ராசராசன் இந்திர சமானன் ராச சர்வஞனும் புலியை பயந்த பொன்மான் என்று வானவன் மாதேவி பற்றி பாட்டு துவங்கியது. சுந்தர சோழரை உயர்த்தி பேசியது. அழகு பொருந்திய தேவ மாதர்களும் கண்டு ஆசைப்படக்கூடிய வனப்பு மிகுந்த சுந்தர சோழருக்கு அதைவிட வனப்பாக அருண்மொழி தோன்றினான். அழகு என்கின்ற அணங்கு அருண்மொழியின் அங்கங்களை அணைந்தாள். அருண்மொழி திருமகளை தன் 2 கைகளிலும் தாங்கினான். அந்த கரங்களில் சங்கும் சக்கரமும் ரேகை உருவில் திகழ்ந்தன. இவன் திருமாலின் இன்னொரு வடிவமாக காட்சியளித்தான். கூத்து கேட்க கேட்க பஞ்சவன் மாதேவி மெய் சிலிர்த்தாள். தமிழிலே கவிதை நடையில் இதை சொல்லிவிட்டு பின்னால் ஒருவன் குரல் கொடுத்து பாட அதற்கு ஏற்றார் போல பல பெண்கள் அபிநயம் பிடித்தார்கள். பிறக்கும் போதே சக்கரவர்த்திக்கு உரிய லட்சணங்களோடு அருண்மொழி பிறந்தான் என்று அபிநயங்களும் பாடல்களும் சொல்லின. அருண்மொழி குழந்தையாக இருக்கும் போதே சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போக அருண்மொழியின் தாயார் வானவன் மாதேவியார் சுந்தர சோழரோடு உடன்கட்டை ஏறினார். அது தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது. கழுத்தில் அரளிப்பூ மாலையுடன் ஒரு பெண்மணி சிதைக்கு அருகே நிற்பதும் கரம் குவிப்பதும் திரும்பி பாலகனாக நிற்கின்ற அருண்மொழியை அருகே அழைத்து தலையை தடவி உச்சி முகர்ந்து தள்ளியிரு, நெருப்பு மேலே பட்டுவிடும், அதனால் இன்னும் விலகிப்போ என்று சொல்லி அவன் விலகி போனவுடன் கடைசி முறையாய் மகனை பார்த்துவிட்டு சட்டென்று தீயில் குதித்தாள். பஞ்சவன் மாதேவி முகத்தை பொத்தி கொண்டு அழுதாள். அங்கு பலரும் அழுதார்கள். திடீரென்று காட்சி மாறியது. உத்தம சோழர் ஆட்சி செய்ய விரும்பியதும் அருண்மொழி சரியென்று ஒத்துக்கொண்டதும் இளவரசராக இருக்க சம்மதித்ததும் ஆனால் மக்கள் அவரையே அரசராக இருக்க வேண்டும் என்று உரத்த குரலில் முழங்கியதும் அவர்களை அருண்மொழி சமாதானப்படுத்தியும் வல்லவரையர் வந்தியத்தேவரோடு நட்பாக இருந்ததும் குந்தவையார் வல்லவரையரை மணந்து கொண்டதும் இளவரசராக இருந்தபோது உலகமாதேவி என்கின்ற தந்தி சக்தி விளங்கியாரை அரசர் கரம் பிடித்ததும்
பிறகு வானதியாரை மணந்ததும் சொல்லப்பட்டது. தளிச்சேரி பெண்டிரான பழுவேட்டரையர் பரம்பரையில் வந்த பஞ்சவன் மாதேவியை சிதம்பரத்தில் அருண்மொழி சந்தித்ததும் காதல் கொண்டதும், சிதம்பரத்திலுள்ள தேவார பாடல்களை சிதம்பரம் தீட்சிதர்களிடமிருந்து மீட்டதும், நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக அவை சரியாக தொகுக்கப்பட்டதும், அதற்கு பஞ்சவன் மாதேவி உதவி செய்ததும், பஞ்சவன் மாதேவியின் வருகையால் மெல்ல மற்றவர் முகம் வாடியதும், அவர்கள் வாடக்கூடாது என்பதால் பஞ்சவன் மாதேவி மருந்து அரைத்து குடித்து, இங்கு இளவரசர் ராஜேந்திரர் மட்டுமே என் குழந்தை, வேறு குழந்தைகள் வேண்டாம் என்று சூளுரைத்ததும், அதற்காக வைத்தியரிடம் மருந்து எடுத்துக்கொண்டதும், மற்ற மனைவியர் பஞ்சவன் மாதேவியிடம் வந்து வருத்தப்பட்டதும், ஆறுதல் சொன்னதும் நாட்டியமாய் சொல்லப்பட, இது வேண்டாம் இது வேண்டாம் என்று பஞ்சவன் மாதேவி தடுத்தார். ஒரு கலைஞனின் உரிமையில் தலையிட எவருக்கும் உரிமையில்லை, ஏன் சக்கரவர்த்தியாருக்கும் உரிமையில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தியார் இதை வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் கேட்போமே தவிர நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம் என்று ராஜராஜி மறுத்துவிட்டாள். போர்களில் ஈடுபட்டதும் சோழ தேசம் விரிவானதும் மிக உயரமான கற்றளை கட்ட வேண்டும் என்று நாகை விகாரத்து புத்தர் சிலையை பார்த்துவிட்டு ராஜராஜர் உறுதி பூண்டதும், அதற்கு பஞ்சவன் மாதேவி அருகே இருந்து சாட்சி சொன்னதும், குந்தவையாரிடம் கலந்து பேசியதும் நாட்டிய காட்சிகளாக சொல்லப்பட்டன. தஞ்சை பெருவுடையார் கோயில் உயர்ந்த விமானம் ஒன்று வைக்கப்பட்டு அதற்கு முன்பு ராஜராஜரும் உலகமாதேவியும் வானதியும் பஞ்சவன் மாதேவியும் கைகூப்பி நிற்பது போல நாட்டிய நாடகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பஞ்சவன் மாதேவி எழுந்தாள். போதுமடி போதும் என்று சொல்லி கண் கலங்கினாள். மெல்ல ராஜராஜியை கட்டிக்கொண்டாள். சீருடையாளை முத்தமிட்டாள். சக்கரவர்த்தி மகத்தான பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போதெல்லாம் என்னை தேடி என் எதிரே உட்கார்ந்து நான் இப்படி செய்ய போகிறேன் என்று முதலாக என்னிடம்தான் திருவாய் மலர்ந்து என்னிடம்தான் பேசுவார். அந்த அளவுக்கு நான் உபயோகமாக இருந்திருக்கிறேன். ராஜராஜி, இப்பொழுது கூட நான் சந்தோஷமாக செத்து போய்விடுவேன், இது போதும் என்றாள். கும்பாபிஷேகம் பார்க்க வேண்டாமோ? வேண்டாம். கீழே இருந்து அந்த கோபுர கலசத்தை கிரீவத்தை பார்த்தாகிவிட்டது. அந்த விமானம் எவ்வளவு பெரிதாக வரும் என்று தெரிந்தாகிவிட்டது. என் புருஷனின் அன்புக்காக எத்தனை பேர் ஏங்குகிறார்கள், எத்தனை மக்கள் அவர் பின்னே நிற்கிறார்கள் என்பதையும் நான் கண் குளிர பார்த்துவிட்டேன். இதோ இந்த நாட்டிய நாடகம் அதை பற்றி இந்த உலகத்திற்கு சொல்லும். ஏதோ ஒரு நிறைவு வந்துவிட்டதடி, ஏதோ ஒரு நிம்மதி வந்துவிட்டது, மரணம் போன்ற நிம்மதி அது என்று சொல்லிவிட்டு சரக்கென்று எழுந்து வெளியேறினாள் பஞ்சவன் மாதேவி. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.